சப்பரே அப்படிங்கிற ப்ராப்ளம் தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ரொம்பவே ஈஸியான ப்ராப்ளம் தான், அதே நேரத்தில் இம்பார்ட்டண்டான ப்ராப்ளம். ஏன் அப்படின்னா இங்கே ஒரு இன்டர்வியூ கான்செப்ட் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நம்ம கான்செப்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். அப்போ தான் அந்த கான்செப்ட் வந்து இங்கே எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறது தெரியும். மேக்ஸிமம் ஆவரேஜ் சப்பரே. ஒரு சப்பரேல மேக்ஸிமம் ஆவரேஜ் எந்த எலமெண்ட் இருக்கோ அந்த ஆவரேஜ் வந்து நம்ம இங்கே ரிட்டர்ன் பண்ணோம். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ஸ்னு நமக்கு ஒரு அரே கொடுத்துருவாங்க, கேன்னு ஒரு எலமெண்ட் கொடுத்துருவாங்க. இந்த கேங்கிற எலமெண்ட் தான் நம்மளோட சப்பரேயோட சைஸ். நம்ம எத்தனை எலமெண்ட்டை எடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற கண்டிஷன் வந்து இந்த கேல தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கேங்கிறது நம்மளோட லென்த்து, நம்ஸுங்கிறது நம்மளோட அரே. இப்போ இதில் 6 எலமெண்ட் இருக்கா? 1, 12, -5, -6, 50, 3. ஸோ இந்த 6 எலமெண்ட்டில் 4 எலமெண்ட்டை நம்ம எடுத்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி அதில் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது மூலயமா எந்த இதில் மேக்ஸிமம் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஃபஸ்ட்டு 4 எலமெண்ட் எடுத்துக்கோங்களேன். 1, 12 ஆட் பண்ணால் 13. ஸோ அதோட -5 -6 ஆட் பண்ணால் 11 வந்து மைனஸ் ஆயிரும். 2ங்கிறது வந்து நமக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்தது 4 எலமெண்ட் கொடுத்துருக்காங்களா? ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு உள்ளதுலேருந்து பார்க்கலாம். 12 -5 -6 அதுக்கப்புறமா 50ங்கிறது இருக்குது. ஆப்வியஸாக இதில் ஒரு பெரிய நம்பர் வந்துடுது. ஸோ நம்ம எவ்வளோ தான் மைனஸ் பண்ணி அதை டிவைட் பண்ணாலும் நம்ம ப்ரீவியஸாக கிடைச்ச 2 விட இதில் அதிகமாக தான் வரப்போகுது. ஸோ அதுதான் இங்கே எக்ஸாம்பிளாகவும் கொடுத்துருக்காங்க. 12 -5 -6 50. ஸோ இதை ஆட் பண்ணால் 51 அப்படிங்கிறது வருது. அதை 4ஆல் டிவைட் பண்ணும்போது 12 அப்படிங்கிறது வந்து வந்துடுது. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் மேக்ஸிமம் ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்லைடிங் விண்டோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னா என்ன அப்படின்னா, நமக்கு ஒரு ஃபிக்ஸ்டு லென்த் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சப்பரே, சப்ஸ்ட்ரிங் இந்த மாதிரி எது கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுனாலும் ஒரு எலமெண்ட்டை ஆட் பண்ணுறப்போ அதே அட் அ டைம்லேயே ஒரு எலமெண்ட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அதுதான் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது அது எப்படி இங்கே நம்ம ப்ரோக்ராமில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கோட் எழுதிடுறேன். அதுக்கப்புறமா ஒரு எக்ஸாம்பிளோட இன்னும் கொஞ்சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் இனிஷியலாக சம்முன்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதில் 0ங்கிற வேல்யூவை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ நான் இதில் தான் சம்மு வந்து கண்டுபிடிக்க போகிறேன். நான் எடுத்தோடனே என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ஃபார் லூப் எழுதிட்டு அதில் ஃபஸ்ட்டு உள்ள 4 எலமெண்ட்டை மட்டும் ஆட் பண்ண போகிறேன். அதாவது இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரை 4 எலமெண்ட்டு கே சைஸ் வரையும் ஆட் பண்ண போகிறேன். ஸோ லெஸ் தென் கே ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஃபஸ்ட்டு எனக்கு கே சைஸ் வர வரையும் அந்த நம்ஸ் ஆஃப் ஐயில் என்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாம் ப்ளஸ் பண்ணி சம்மில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ சம் ப்ளஸ் ஈக்குவல் டு நம்ஸ் ஆஃப் ஐ அப்படிங்கிறத போட்டுறேன். இப்போது சம்மில் எனக்கு என்ன இருக்கும்? ஃபஸ்ட்டு இப்போ இங்கே 4ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த 4 எலமெண்ட்டோட சம்மு வந்து இந்த சம்மில் வந்து எனக்கு ஸ்டோர் ஆயிரும். நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு மேக்ஸிமம் அப்படின்னு ஒரு எலமெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணுறேன், வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணுறேன். அந்த வேரியபிளில் இப்போதைக்கு இனிஷியலாக என்கிட்ட என்ன வேல்யூ இருக்குது? நான் 0 வைக்க போகிறதில்ல, சம்முங்கிற வேல்யூ என்கிட்ட இருக்கா? ஸோ அந்த சம்முங்கிற வேல்யூவை இந்த இடத்துல நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இதுக்கப்புறமா தான் நான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மேக்ஸிமமில் இந்த சம்முங்கிறத ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஒரு அரே இருக்குது. அந்த அரேயில் இருக்க எலமெண்ட்டை ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னாலே நமக்கு ஒரு ஃபார் லூப் வேணும். நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார் லூப் போட்டு சம்மில் வந்து நம்ஸ் ஆஃப் ஐயில் உள்ள கே எலமெண்ட் வரையும் ஸ்டோர் பண்ணி வச்சாச்சு. ஸோ நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஆல்ரெடி என்கிட்ட கே வரையும் இருக்குது. நான் கேக்கு அடுத்த எலமெண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதாவது கேக்கு முன்னாடி எலமெண்ட் வரை இங்கே இருக்குது. ஸோ இங்கே கேங்கிற எலமெண்ட்லேருந்து நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். எது வரையும் வரணும்? எனக்கு நம்ஸ் ஆஃப் லென்த் வரையும் வரணுமா? ஸோ நம்ஸ் டாட் லென்த். ஓகேவா? ஸோ அகெயின் ஐ ப்ளஸ் ப்ளஸ். ஸோ இங்கே தான் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்லைடிங் விண்டோ கான்செப்டை யூஸ் பண்ண போகிறேன். நான் ஸ்லைடிங் விண்டோனா ஆல்ரெடி என்னன்னு சொன்னேன். ஒரு எலமெண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுறப்போ அட் த சேம் டைம் இன்னொரு எலமெண்ட்டை நீங்கள் ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதை வந்து ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து இந்த இன்டீஜருக்கு மட்டும்தானா அப்படின்னா கேட்டிங்கன்னா அப்படி தான் இல்லை. ஸோ நீங்கள் சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணும் போதுமே இதே கான்செப்ட் தான். ஒன்று ஆட் பண்ணும்போது அட் த சேம் டைம் ஒன்று ரிமூவ் பண்ணீங்க அப்படின்னா அதுதான் ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு ஃபிக்ஸ்டு லென்த் எங்கெல்லாம் வச்சு சப்பரே சப்ஸ்ட்ரிங் கான்செப்ட்லாம் வருதோ அங்கெல்லாம் அந்த ஸ்லைடிங் விண்டோ வரும்போது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சம்மில் வந்து ஆல்ரெடி என்கிட்ட சம்மில் இருக்குல்ல ஒரு வேல்யூ, அதோட சேர்த்து நம்ஸ் ஆஃப் ஐயை ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுற அதே சமயம் ஒரு வேல்யூ நான் ரிமூவ் பண்ணணுன்னு சொன்னேன்னா, ஸோ அது எந்த வேல்யூ எனக்கு? இப்போது நான் வந்து ஒரு 50ங்கிற வேல்யூவை இங்கே ஆட் பண்ணேன் அப்படின்னா முன்னாடி உள்ள எலமெண்ட்டை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நான் அதை எப்படி இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் கே அப்படின்னு போடுறேன்.
நான் எக்ஸாம்பிளோட எழுதும்போது இன்னும் கொஞ்சம் கிளியராக புரியும் உங்களுக்கு. ஸோ நான் வந்து இங்கே ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா எனக்கு மேக்ஸிமம் ஆவரேஜ் தான்ப்பா வேணும். ஸோ நான் மேக்ஸிமம் ஆவரேஜ் வேணும்னா இப்போது இதை சம் பண்ணால் எனக்கு 2ங்கிறது வந்து வந்துச்சு. ஆனால் அடுத்த உள்ள 4 எலமெண்ட்டை எனக்கு சம் பண்ணும்போது 51 அப்படின்னு இங்கே வந்திருக்கா. ஸோ நான் இங்கே சம்மை வச்சு எது மேக்ஸிமம் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாமா? நான் அதுக்காக மேக்ஸிமம் வேல்யூவை அப்டேட் பண்ணிக்கிறேன். எதை வச்சு அப்டேட் பண்ண போகிறேன் அப்படின்னா math.max அப்படிங்கிற கான்செப்ட் மூலியமா எந்த வேல்யூ மேக்ஸிமம் வருதோ அதை மேக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ சம்முங்கிறத ஃபஸ்ட்டு வேல்யூவாக கொடுக்குறேன். ஆல்ரெடி எனக்கு மேக்ஸ் இருக்கும் தெரியுமா, அதில் நான் இனிஷியலாக ஸ்டோர் பண்ணி வச்சது தானே. ஸோ அதே மேக்ஸை மறுபடியும் இங்கே கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆகும், எந்த வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கோ அது மேக்ஸில் வந்து எனக்கு அப்டேட் ஆயிரும். ஓகேவா? ஸோ அப்டேட் ஆனதுக்கப்புறமா நமக்கு இந்த ஸ்லைடிங் விண்டோ கான்செப்ட் முடிஞ்சிருச்சு. நான் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். ஆவரேஜ்னால் எனக்கு என்னென்னு தெரியும், எனக்கு வந்திருக்க சம்மை எனக்கு கொடுத்துருக்க கேவால் டிவைட் பண்ணால் அதுதான் எனக்கு ஆவரேஜ். ஸோ ரிட்டர்ன் மேக்ஸ் டிவைடட் பை கே. ஆனால் இங்கே தான் ஒன்று சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னா நமக்கு இது டபுள் அப்படிலாம் ஃப்ளோட்டில் வரணுமா. ஸோ நான் இங்கே டபுள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கிறேன், கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா சம்முங்கிறதும் நமக்கு இன்டீஜர் தான், கேங்கிறதும் இன்டீஜர் தான். ஸோ அதை நான் கன்வெர்ட் பண்ணி தானே ரிட்டர்ன் பண்ணோம். ஸோ அதுக்காக இந்த இடத்துல டபுள்னு மென்ஷன் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம கோடு எழுதியாச்சு. நான் இது ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிய வைக்கிறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு நம்ஸில் எனக்கு என்ன இருக்கும், இந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை நான் வந்து n அப்படின்னு இந்த இடத்துல வச்சுக்கிறேன். அதில் எனக்கு 1, 12, அதுக்கப்புறமா -5, அதுக்கப்புறமா -6, அதுக்கப்புறமா 50, அப்புறம் 3ங்கிற எலமெண்ட் இருக்குது. ஸோ இந்த எலமெண்ட்ஸ் தான் எனக்கு அரேயில் இருக்குது. அதுக்கப்புறமா கேவோட வேல்யூ 4 அப்படிங்கிறத எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன், சம்மு 0ங்கிறத டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இந்த இடத்துல சம்மு ஈக்குவல் டு 0 அப்படின்னு வச்சுக்கிறேன். நான் எஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டேன், 0 அப்படிங்கிறத வச்சுக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இந்த ஃபார் லூப் ஒர்க் ஆகுமா, ஒர்க் ஆனோன்னு என்ன ஆகும், எனக்கு சம்மில் ஃபஸ்ட்டு அந்த கே வரையும் உள்ள எலமெண்ட்டோட சம்மு ஸ்டோர் ஆயிருமா. இங்கே கே வந்து எனக்கு என்னது 4. ஸோ நான் இங்கே 4 எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே 0ல் ஸ்டார்ட் ஆகி 1, 2, 3, அதாவது இந்த 6ங்கிற எலமெண்ட் வரையும் உள்ள எல்லா வேல்யூவோட சம்மும் ஸ்டோர் ஆயிரும். அதாவது -6ங்கிறது வரையும் இருக்குது. ஸோ எனக்கு சம்மில் எனக்கு என்ன வரப்போகுது அப்படின்னா 2ங்கிறது வந்து வரப்போகுது. ஏன் அப்படின்னா இங்கே 1 + 12 13, 13 - 11 2 அப்படிங்கிறது வந்து சம்மில் ஸ்டோர் ஆயிரும். நான் ஸ்டோர் ஆனதுக்கு அப்புறமா மேக்ஸிமம்லையும் அதையே ஸ்டோர் பண்ணிக்கிறேன். சம்மோட வேல்யூ எனக்கு என்ன வருதோ அதுதான் இங்கே மேக்ஸிமம்ல ஸ்டோர் பண்ண போகிறேன். ஸோ நான் மேக்ஸிமம்லேயே இந்த இடத்துல வந்து 2 அப்படிங்கிறது வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்னோட ஃபார் லூப்புக்குள்ளே வருது. இந்த ஃபார் லூப்பில் நான் என்ன பண்ணுறேன், கேங்கிற வேல்யூலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் அப்படிங்கிறது கொடுத்துறேன். ஸோ கேவோட வேல்யூ எனக்கு இங்கே என்ன இருக்குது, 4ங்கிறது வந்து வேல்யூவா இந்த இடத்த பொறுத்த வரையும். ஸோ இந்த 4ங்கிற வேல்யூ இந்த இடத்துல எந்த இடத்துல வரும், இந்த 50ல் வந்து வருமா. ஸோ நான் இங்கே 50லேருந்து தான் இந்த ஆட் ஆக போகுது நம்ஸ் ஆஃப் i. ஓகேவா? ஸோ எனக்கு சம்மில் ஆல்ரெடி 2ங்கிற எலமெண்ட் இருக்குது, அந்த 2ஓட சேர்த்து நம்ஸ் ஆஃப் ஐயை ஆட் பண்ணுன்னு சொல்லிடுறேன். ஸோ எனக்கு 2 + நம்ஸ் ஆஃப் ஐ வந்து என்னது 50. ஸோ 50 ஆட் பண்ணும்போது 52 அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்துடும். இந்த 52 இப்போது ஆட் பண்ணோடனே இங்கே மைனஸ் பண்ணுறேன்னு என்ன வேல்யூ மைனஸ் பண்ணுறேன், நம்ஸ் ஆஃப் ஐ மைனஸ் கே. எனக்கு நம்ஸ் ஆஃப் ஐ என்ன இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நம்ஸ் ஆஃப் ஐ எனக்கு என்னது 4. ஸோ 4 - கே எனக்கு என்னது, கேவோட வேல்யூ 4 தான். ஸோ 4 - 4 0. அப்போது நம்ஸ் ஆஃப் 0, நம்ஸ் ஆஃப் 0னா என்ன எலமெண்ட், எனக்கு ஃபஸ்ட் எலமெண்ட். ஸோ இந்த ஃபஸ்ட் எலமெண்ட்டை இந்த 52லேருந்து மைனஸ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன, எனக்கு 1ங்கிறதா. ஸோ 1ங்கிறத இந்த 52ல் மைனஸ் பண்ணும்போது 51 அப்படிங்கிறது வந்து வந்துடுது. ஸோ எனக்கு ஒரு வேல்யூ கிடச்சிடுது. இந்த வேல்யூவை நான் மேக்ஸிமமில் ஆல்ரெடி எனக்கு சம்மில் எனக்கு மேக்ஸிமமில் என்ன இருக்குது, 2ங்கிற எலமெண்ட் வந்து இருக்குது. ஸோ நான் இங்கே வந்து அப்டேட் பண்ணுறப்போ எனக்கு இது 51 அப்படிங்கிறது வந்து அப்டேட் ஆயிரும். இதில் இந்த மேக்ஸில். அதுக்கப்புறமா ஐயோட வேல்யூ அடுத்த வேலைக்கு போகுமா. ஸோ ஐயோட வேல்யூ அடுத்த வேலைக்கு போகும்போது இந்த 3ங்கிறது வந்து இந்த சம்மில் ஆட் ஆகுமா. ஆல்ரெடி எனக்கு சம்மில் 51 இருக்குது. ஸோ 51 + 3 எனக்கு என்ன வரும், 54 அப்படிங்கிறது வந்து வந்துடுமா. ஸோ நான் ஆட் பண்ணும்போது அதே நேரத்தில் ரிமூவ் பண்ணுமா. இப்போ எனக்கு நம்ஸ் ஆஃப் 1 அப்படிங்கிறது மாறிடுமா. ஸோ நம்ஸ் ஆஃப் 1 வந்து எனக்கு என்னது 12ங்கிற எலமெண்ட். ஸோ நான் -12 அப்படின்னு போட்டேன்னா இந்த இடத்துல எனக்கு 42 அப்படிங்கிறது வந்து வேல்யூவாக வருமா. ஸோ நான் மறுபடியும் மேக்ஸில் இங்கே செக் பண்ணுறேன், எந்த வேல்யூ வந்து மேக்ஸிமம் வேல்யூ 51 42. 51 தான் ஆப்வியஸாக எனக்கு மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ எனக்கு மேக்ஸில் 51 அப்படிங்கிறதே இருக்கும். நான் அதுக்கப்புறமா என்னோட கேவால் இதை டிவைட் பண்ணுறேன். அதாவது 51 / 4 அப்படின்னு போடுறேன். எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குது அப்படின்னா 12.75000 கிடைக்குது. ஓகேவா? ஸோ இந்த வேல்யூவை நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ரன் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே என்ன வருது, ஓகே
நம்ஸ் ஆஃப் ஐக்கு நம்மை அப்படின்னு போட்டோமா. ஸோ நம்ஸ். ஸோ ரன் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் சப்மிட் பண்ணுறேன். சப்மிட் ஆயிடுச்சு. அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.